எப்பா நேத்து பேசுன பேச்சு இன்னும் காதுக்குள்ளார உடைச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட மாத்தவே முடியலையே. நல்ல வேளை இந்த ஆளு என்னை எதுவும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? பேசாம கீதா கிட்ட நல்லபடியா நடந்து அந்த 2 கோடியாவது நம்ம ஒழுங்கா வாங்கிக்கணும். கண்டிப்பா அண்ணன் கிட்ட இருந்து ஒன்னும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதையும் ஏன் விடுவானே? கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாப்போம். என்னவ லைட்டா போ அப்படின்னு சொன்னாலே திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறவ இன்னைக்கு உம்புட்டு சத்தம் போடுறோம். அவ பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கா. சரி இல்லையே, நேத்தே உம்மனா மூஞ்சி மாதிரி உம்மனு உட்காந்துருந்தா, காலையில பார்த்தா எதையோ பறி கொடுத்த மாதிரில உட்காந்துருக்கா. என்ன நடந்திருக்கும்? நேத்து நம்மள வெளியில அனுப்பிட்டு இவ என்னமோ செய்ய முயற்சி பண்ணியிருக்கா. அதுல முடியாதுன்னு தான் மூஞ்சி இத்தனை குணல் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறது அவளையே கேட்போம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கஸ்தூரி, அடியை. யார பார்த்து அடியேன்னு கூப்பிட்ட? ஒன்ன தாண்டி. மறுபடியும் பாரு, என்னை வாடி பொடின்னு கூப்பிட அளவுக்கு வந்துட்டியா நீ? அட லூசு, இதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசுனேன், அதெல்லாம் உன் காதுல விழுவலையா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். யாரும் உன்னை நேத்து வந்து அடிச்சுட்டாங்களோ? என்னை அடிச்சா நான் அப்படியே விட்டுருவேனா? இல்லையே, நேத்து என்னை அனுப்பிட்டு எதையோ பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்க. அது கொண்டு போய் சொதப்பல்ல விட்டுருக்கோம். கரெக்ட் தானே நான் சொன்னது? ஆத்தி, இந்த மனுஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஆனாலும் சரி, இந்த திமிரோடையும் கெத்தோடையும் தான் இருக்கணும். கொஞ்சம் மாறணும், இந்த ஆள் அவ்வளவுதான் கண்டுபிடிச்சு உயிரை வாங்கிடுவான். ஆமா, பெரிய இந்த பிளான் போடுறாங்க. வேற என்ன நடந்துச்சு நேத்து? வேற என்னத்த நடக்கணும்? நான் ஒரு சாரி ஆர்டர் போட்டிருந்தேன். சாரியா? ஆமையா, அது கலர் மாறி போய் வந்திருக்கு. அதனால மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இது உனக்கு பொறுக்கலையோ? யாராவது சாரி மாறி போனதுக்கெல்லாம் மனசு உடஞ்சு போய் உட்காருவாங்களா? நம்ப மாட்டான் போலயே. பணத்தை வச்சே சொல்லுவான், அப்பதான் இந்த ஆள் நம்புவான். ஐயோ, எனக்கு தெரியாதா? அந்த சாரி ஒன்றும் சும்மா 200 ரூபா 300 ரூபா கிடையாது. பின்ன அது 5000 ரூபாய். என்னது, 5000 ரூபாய்க்கு நீ சாரி எடுத்தியா? ஆமா. சரி, எந்த கடையில போட்டேன்னு சொல்லு, ரிட்டர்ன் பண்ணிடுவான். அச்சோ, எந்த கடைன்னு சொல்றது? ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஆப் பேரு மிஷோ. என்னது, மிஷாவா? டேய் கூமுட்டை, மிஷோ இருக்குல்ல, மிஷோ. இந்த நிறைய துணியெல்லாம் வாங்குற மாதிரி வரும்ல, மிஷோ. ஓ, மீஷோவா? அந்த ஆப்பு தான். மிஷோல தான் போட்டேன். அது புடவை மாறி போய் வந்திருக்கு. அதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தோணிக்கிட்டே இருக்குது. சரிடி, அதுக்கு எதுக்கு திருன்னு முழிக்கிற? முழிக்கலையே, ஏன் முழிய அப்படிதான்? என்னமோ சொல்ற. என்ன கீதா கிட்ட சொல்லி ரிட்டர்ன் பேக் சொல்லிடுவோமா? ரிட்டர்ன் பேக்னா? நீ வாங்கினதை கொடுத்துட்டு வேற வாங்கிக்கிறது. நான் என்னத்த வாங்கினேன்? அடி, இப்பதானே சொன்ன மிஷோல வாங்கினேன்னு. ஆமா வாங்கினேன். இப்ப வாங்கினியா இல்லையா? யோ, காலில இருந்து அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாங்கினேன் தான். அப்ப ரிட்டர்ன் பேக் கொடுத்துட்டு வேற ஆர்டர் போட்டுக்கலாம். எதுக்கு? உனக்கு தான் அந்த சாரி பிடிக்கலன்னு சொல்றீல்ல? எனக்கு அந்த சாரி கலர் தான் பிடிக்கல, மத்தபடி சாரி பிடிச்சிருக்கு. இப்போ உனக்கு சாரிய மாத்தணுமா வேண்டாமா? மாத்தணும். இல்ல வேண்டாம். சுபா, காலையில எதுவும் வெயில நடந்துட்டு வந்துட்டியோ? அதெல்லாம் இல்லையே, வீட்டுக்குள்ளாரே தான் கிடக்குறேன். அதான் முத்திடுச்சு. ஏன் சொல்ல மாட்டேன்? உன் கூட எல்லாம் இருக்கேல, அப்படிதான் இருக்கும். இப்போ உனக்கு மாத்தணுமா வேண்டாமா? எனக்கு வேண்டாம், நான் அந்த படியே வச்சுக்கிறேன். அப்புறம் ஏன் சோகமா இருக்க? யோ, நான் சோகமா இருந்தா உனக்கு என்ன, சிரிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்ன வேதுவோ அதை போய் பாருப்போ. என்னமோ சோகமா இருக்கியே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். உன்னோட ஹெல்ப் ஒன்றும் வேண்டாம், என்னைய நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, ஆனா ஏதோ ஒண்ணு சரியில்லை. நீ சொல்றது எல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. எனக்கு 1008 வேலை இருக்கு சும்மா. ஒருவேளை புடவையை தான் மாத்தி வாங்கியிருப்பாளோ தெரியல, இருக்கலாம். சரி விடு, என்னமா அவன் நினைச்சிட்டு போறா. இந்த ஆள் கிட்ட தப்பிக்கிறது பெரிய பாடா இருக்கே. நம்ம அசிங்கப்படுறதை கேட்கறதுக்கு எம்பட்டு கூட்டம் இருக்கு பாருப்பா. கடவுளே, இந்த ஆள் கிட்ட மட்டும் சிக்கிறவே கூடாது. அத்தை, என்னம்மா? அத்தை, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிம்மா. கீதா, வேலைக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா. இன்னைக்கு பந்துன்னு சொன்னாங்கம்மா. இங்க இருந்து போறதுக்கு ஆட்டோ கிடைக்காதுமா, வேணும்னா முரளி கூட போறியா? என்னது, அத்தான் கூட தான் போகணுமா? வேண்டாம், ஏற்கனவே என் மனசு எதை தேடுதுன்னு எனக்கு தெரியல. இதுல திரும்பி அவர் கூட நான் சேர்ந்து போகணுமா? அவர் கூட போனா சந்தோஷம் கிடைக்குதுன்னு என் மனசுக்கு தெரியுது, ஆனா என் புத்தி விட மாட்டேங்குதே. கீதா, சொல்லுங்க மாமா. இன்னைக்கு பந்துமா, ஆட்டோ எதுவும் கிடைக்காது. பரவாயில்ல மாமா, நான் நடந்தே போய்க்கிறேன். இங்க இருந்து பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் பண்ணுவா. பரவாயில்ல மாமா, நான் சீக்கிரமா கிளம்பிட்டேன், நடந்து போய்க்கிறேன். அங்கிருந்து ஆபீஸ் பஸ் வரும் தானே? ஆமா மாமா. அங்கிருந்து அப்படியே போய்க்குவியா? அப்படியே போய்க்கிறேன் மாமா. அத்தை, மாமா, நான் கிளம்புறேன். சரிதா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க மாமா. முரளி கூட போத்தாங்கிறேன், வேணாங்குது. இங்க இருந்து அம்புட்டு தூரம் எப்படி நடந்து போவோம்? என்னமோ தெரியலப்பா.
அப்பா கீதா கிளம்பிட்டாளா? கிளம்பி இதுவும் நடந்து போயிட்டு இருக்காப்பா. என்னது, நடந்து போயிட்டு இருக்காளா? ஆமாண்டா, நான் பந்து ஆட்டோலாம் வராதுமா, முரளி கூட போமான்னு சொன்னேன். இதா இல்லம்மாமா நான் நடந்து போய்க்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. எப்படிப்பா இவ்வளோ தூரம் போய் அவள் பஸ்ஸை விட்டுருவாளேப்பா? அதை தான் முரளி நானும் சொன்னேன். நான் சீக்கிரமா கிளம்பிட்டேமாமா, நடந்து வேகமாக போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாடா. டேய் எங்கப்பா நீங்க? சரி நான் என்னன்னு போய் பார்க்குறேன். டேய் முரளி பார்த்து போடா. சரிப்பா. ஆத்தி என்ன இந்த மனுஷன் குறுக்குறுன்னு பார்க்குறாரு, பேசாமல் நைஸாக எஸ்கேப் ஆயிடணும். என்னாச்சு இவளுக்கு? ரொம்ப அமைதியாக எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நேற்று ஏதோ நடந்திருக்கு, என்ன ஏதுங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நீ சொன்ன மாதிரி நான் கோவாவும் வந்துட்டு என்னை எங்கேயும் வெளியே விடாம இங்கே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்க. எதுக்காக நீ இப்படி பண்ற? இங்க பாரு திவ்யா, நான் ஆல்ரெடி என் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுவும் 2 நாள் தான். நீ இவ்வளோ தூரம் என்னை பிளாக்மெயில் பண்ணவும் தான் நான் வந்திருக்கேன். இப்போவும் நீ எதுக்காக என்னை வர சொன்னேன்னு தெரியாம எவ்வளோ நாள் தான் நான் இங்கே உட்காந்தே இருக்கிறது? எதுக்கு வர சொன்னேனே இப்போ நான் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நேர்லையா வரப்போற? ஆமாம், டோர் ஓப்பன் பண்ணு. இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் என்னை வர சொல்லியிருக்க? வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னை ரூம்லேயே தங்க வச்சிருக்க. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற? சும்மா நிறுத்து, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப பிசிறியோ? நான் என்னடி பண்ணேன்? ஐயாவுக்கு நீ பண்ணது தப்பு மறந்து போச்சு. வேணும்னா நான் வீடியோ ஆதாரத்தை காமிக்கட்டுமா? தெரியாதனமா ஒரு ஃப்ரெண்டை நான் உன்கிட்ட பழகினேன். ஆனால் அதே நீ சாக்கா வச்சு என்னை லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றினேன். அப்பயும் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ நீ என்ன சொன்ன? என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டியா? நான் லவராக தான் இருக்க விரும்பலை, ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சரின்னு ஒத்துக்க வச்சேன். ஆனால் இப்போ நானும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். ஆனால் நீ குடிச்சு விட்டு என் மேலே அத்து மீறின. பொய் சொல்லாத, நான் இன்ன வரைக்கும் அதை நம்பவே மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. வேணா வீடியோ ஆதாரம் இருக்கு, பார்த்துக்கோ. எனக்கு இதில் தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்ன? உன்னை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு வீடியோ ஆதாரத்தை காட்டினா எனக்கு முன்னாடியே நீ வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்க, அப்படி தானே? அது எப்படி என்னை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச உன்னால முடியுது? போது நிறுத்து. இப்படி சொல்லி சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறது தான் உன்னோட வேலையா? எனக்கு அந்த வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்னே என் கழுத்தில் தாலியை கட்டு, இல்லையா என்னோட செலவுக்கு நீ பணத்தை கொடு, அவ்வளோதான். இந்த 2 மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போகுது. என் ஒய்ஃப் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் ஒரு வாட்டி சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அதெல்லாம் நீ என்னை தொடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் தான் உன்னை தொடுறதுக்கான அடையாளமே இல்லைங்கிறேன். நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் என்ன நீ தொடலைங்கிற? ஒருவேளை அது மார்ஃபிங்காக கூட இருக்கலாம்ல. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான். என்னை இந்த அளவுக்கு பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா உன் பொண்டாட்டி கூட இருக்கலான்னு பார்க்குறியா? என்னைக்கு இது நடந்துச்சோ தூக்க கழகத்தில் நீயே என்னை உளர்ன, நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் என்னை தொட்ட. நானும் இதுக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ணிட்டேனே, நீ கேட்கவும் என்னால் மறுக்க முடியலன்னு விட்டு கொடுத்துட்டேன் என்னைய. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொல்லி மறுக்கிறியா? இதெல்லாம் கடவுளுக்கே ஈடாகாது. சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை. உனக்கே நல்லா தெரியும். அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் ரூமுக்கு வந்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. பெட்டில் ஒன்றா தான் படுத்திருந்தோம், அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. பின்ன இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? உன்னால் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். ஆனால் நீ உனக்கு உன் பொண்டாட்டி உன் புள்ள தான் முக்கியம்ல. ஒழுங்கு மரியாதையா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பா. என்ன, உன் வயிற்றுல குழந்தை வளருதா? ஆமாம். என்னை நல்லா அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறியா? நான் விட மாட்டேன். இதனால தான் உன்னை பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தவளை கையை பிடிச்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணல நீ பண்ணலனா இதுக்கு யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது? ஒன்று நீ என்னைய கல்யாணம் பண்ணிவிட்டு உன் மொதல் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு, இல்லையா என் மொதல் ஒய்ஃபோட தான் வாழுவேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைஃப் லாங் நான் என்னென்ன செலவுக்கு காசு கேட்கணும்னோ அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும். இங்கே பாரு திவ்யா, நீ சொல்கிறது எதுவுமே என்னால் நம்ப முடியல. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். முதல்ல எல்லா ஆம்பளைங்களும் சொல்கிறது இதுதான், நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்னு. ஆனால் வாய்ப்பு கிடைச்சா எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. தனக்கு தேவையானதை அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போகிறது. உன்னை நான் நல்லவன் நினச்சி தான் அர்ஜுன் பழகினேன். ஆனால் நீயும் அப்படி தான் இருக்க. உன்கிட்ட என்னைய கொடுத்தேன் பாரு, என்னோட தப்பு தான். இப்போ முடிவு என்ன நீ சொல்லிட்டு ஊருக்கு போகலாம். என்ன முடிவு சொல்லணும்? இப்போ வந்ததுலேருந்து அதே தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று லைஃப் லாங் நீ என்னைய பார்த்துக்கணும், என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த 2 கண்டிஷனில் எது உனக்கு ஒத்து வருது நீயே பார்த்து சொல்லு. எப்பவும் சொல்கிறேன், என்னால் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது திவ்யா. அப்போ சரி கூல், எனக்கான செலவை நீ தான் பார்த்துக்கணும், வேற கண்டிஷனே கிடையாது.
இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு ஓகே சொன்னேன்னா நான் விட்டுருவேன். அப்படி இல்லையா நேராக உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு ஆளுங்கள்ட்ட நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சிருவேன் பார்த்துக்கோ. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன ஏதுங்கிறத யோசிச்சு நாளைக்கு முடிவு பண்ணி சொல்கிறேன். சரி நான் வரேன். மறுபடி சொல்கிறேன், குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை ரொம்ப இதுவாக நினச்ச கண்டிப்பாக எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருவேன். அப்புறம் உன் மூஞ்சியே வெளியில் தெரியாத மாதிரி ஆக்கி விட்ருவேன் பார்த்துக்கோ. இல்லை இல்லை, நான் இந்த ஊருக்கு விட்டு கிளம்பணும்னா அதை சொன்னால் தானே விடுவேன். கண்டிப்பாக சீக்கிரமாக இன்றைக்கே சொல்கிறேன். பார்க்கலாம். கையல் தான் ஃபோன் அடிக்கிறா. சொல்லு கையல். என்ன மாமா, ஊருக்கு போய் சேர்ந்துட்டியலா? வந்துட்டேன் கையல். ஒரு ஃபோன் கூட அடித்து பேசவே இல்லை, அதனால தான் கேட்டேன். இல்லை கையல், இங்கே ஒரே மீட்டிங்காக இருந்துச்சா, அதனால பிஸியில் மறந்துட்டேன், சாரி. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக போச்சு. எல்லாரும் உங்களை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி கையல், நான் வேலையை முடிச்சிட்டா கண்டிப்பாக நான் வந்துடுவேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத என்ன? இல்லை மாமா, பாப்பாவும் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கு. கையல், நான் தான் சொல்கிறேன்ல, வேலையை முடிச்சிட்டா சீக்கிரமாக வந்துடுவேன்னு. ஏன் ஒவ்வொருத்தராக சொல்லி என் மேலே ப்ரெஷர் ஏற்றுற? இல்லை மாமா, நான் சொன்னேன் அவ்வளோதான். சரி நீங்கள் பாருங்கள். கையில் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. அவளுக்கு போய் நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உசுரே விட்டுருவா. அவளுக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். கடவுளே, எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க ப்ளீஸ். பழையபடி கையில் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? எப்படியோ நடந்து வேகமாக பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்தாச்சு. பஸ் இன்னும் வந்திருக்கணுமே, எங்கே காணோம்? அச்சச்சோ, ஒருவேளை நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனோ? ஐயோ, இப்போ எப்படி போகிறது? ஜென்சிக்கு அடிச்சு பார்ப்போம். ஹலோ, ஏய் ஜென்சி, எங்கே இருக்க? நானா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டி. பஸ் ஸ்டாப் வழியாக போனீன்னா என்னையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போறியாடி? ஏய், நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஏண்டி, நான் பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி 1/4 மணி நேரம் ஆகுது. நம்ம ஆஃபீஸ்கிட்டே போக போகிறேன் இப்போ. ஏண்டி, திரும்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியாதா? லூசாடி நீனு. திரும்பி அவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு பேசாமல் நீ ஆட்டோ பிடிச்சே வந்துடலாம். இன்னைக்கு பந்துடி. ஓ ஆமாம்ல, அப்புறம் முரளி அத்தன் கூட வந்துடுவேன். என்ன கொழுப்பா? என்னடி, உன் ஹஸ்பண்ட் தானே, வந்து விடுனா விட மாட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்படி வரணுமோ அப்படி வந்துக்கிறேன். நீ ஃபோனை வை. சே, கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் அடிச்சிருந்தா அவள் வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா. எனக்கும் மரமண்டைக்கு ஏறவே இல்லை. என்ன பண்ணுறது இப்போ எப்படி ஆஃபீஸ் போகிறது? போகலான்னா சம்பள பணத்தை வேற பிடிச்சிப்பாங்க. சோ கடவுளே, இத்தனை பஸ் இருந்தும் ஏறி போகவே முடியலையே. இப்போ நான் என்னென்ன பண்ணுறது? கீதா, ம் என்ன கீதா, நீ பாட்டுக்கு வேக வேகமாக நடந்து வந்துட்ட. நான் அங்கே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே வரேன். சரி, நான் கூப்பிட்டது தான் கேட்கல. ஆரன் சவுண்டு அத்தனை வாட்டி அடிச்சல, நின்று இருக்கலாம்ல. எதுக்கு வேகமாக ஓடி வந்து பஸ் ஏற வர? கீழே விழுந்துட்டீனா? என் மேலே ஒன்றும் யாரும் அக்கறைப்பட வேண்டாம். என்ன கீதா, என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? அதான், எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கல. கீதா, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகலை. நான் ஆஃபீஸ் பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிட்டேன். சரிடி, வா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். இங்கே பாருங்க, என்னை வாடி பொடின்னுலாம் பேசாதீங்க. சரி கீதா, வா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன கீதா, அங்கேருந்து தான் அப்படி நிறைய நடந்து வந்த, இங்கேருந்து எப்படி ஆஃபீஸ்க்கு அவ்வளோ தூரம் நடந்து போவியா? நான் எப்படியோ போய்க்கிறேன், உங்களுக்கு என்ன அதில் கவலை? என்னதான் ஆச்சு கீதா உனக்கு? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்த? ஆமாம், அதுதான் எனக்கு பிரச்சனை. எங்க என் மனசு மாறிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன், அதுதான் எனக்கு நல்லது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசி பழகினேன்னா எங்கே உங்களை பிடிச்சி போய் லவ் பண்ணிடுவேணும்னு என் மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்கு. கீதா, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. எனக்கு என்னைய பாத்துக்கிறதுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு என்னை தாங்க வேண்டாம். அப்படி தாங்கி ஒண்ணு என்னை பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையை பாத்துக்க எனக்கு தெரியும். இல்ல கீதா, போங்கன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப வந்தீங்கன்னா இன்னும் மோசமா நடந்துப்பேன் அப்புறம். சாரி அத்தா, இந்த மாதிரி பேசுறதுனால நீங்க என்கிட்ட பக்கத்துல வராம இருப்பீங்க. அதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அங்க பாத்தியா? டேய், உனக்கு முன்னாடியே நான் அவளை பாத்துட்டேன். அவ எனக்கு தான். யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? அவ எம்புட்டு அழகா இருக்கா, வெள்ளையா இருக்கா. உன் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தா மட்டும் அவ உனக்கு கிடைச்சிருவாளா? அவ எனக்கு தான். சரி, நம்ம 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும்? எப்படியாவது அவளை தள்ளிட்டு போய் நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். ஆமாடா, நீ சொல்றது சரிதான். யார் இவனுங்க? சரியான கிறுக்கு பசங்களா இருப்பாங்க போல.
என்னையே எதுக்கு குறுக்குறுன்னு பார்க்குறாங்க? அச்சச்சோ, அத்தான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தாரு, அவரே வேற திட்டி அனுப்பிட்டேன். இப்போ இந்த 2 பசங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய், எனக்கு வேற ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஏங்கடா நீங்கள் வேற வந்து உயிரை வாங்குறீங்க? ஹலோ மேடம், இங்கே ரொம்ப நேரமா தனியா நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல மேடம், சொன்னீங்களா நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா, ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, எதுவும் ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்களோ? டேய், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. டேய், நீ எதுக்குடா மேடமை கோவப்படுத்திட்டு இருக்க? மேடம் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நம்மளாம் அவங்களுக்கு ஈடே இல்லடா. ஓ, மேடம் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிய, கல்யாணம் ஆயிடுச்சோ? இப்பெல்லாம் இந்த மாதிரி தொழிலுக்கு வரவங்கலாம் நெத்தியில பொட்டு வச்சாதான் தெரியாம இருக்கும்ட்டு வர்றாங்கடா. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. நீங்க கோபத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா மேடம்? எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போலாம்ல? ஏண்டா, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? இல்லையே மேடம். ஏய், உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கு? இல்லையே, அதுவும் இல்லாம இப்ப நாங்க யாரையும் அக்கா தங்கச்சியா ஏத்துக்கிற நிலைமையில நாங்க இல்ல. வேணும்னா ஒரு நாள் வச்சுக்கிறோம். டேய், ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? என்ன மேடம், பழைய இது மாதிரி போலீஸை கூப்பிடுறேன், பொருளங்காவை கூப்பிடுறேன்ட்டு. உங்களை பார்த்தவன் தான் வந்ததுல இருந்து உங்களுக்கு சைகை காட்டியே நீ இப்படி ஆயிட்டா. இந்த மாதிரி எத்தனை பேரோட மனசை நீங்க கொள்ளையடிச்சிருப்பீங்க. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்களே. இவ்வளோ பட்ட பகல்ல ஒரு பொண்ணுகிட்ட வந்து இவ்வளோ தப்பா பேசுறீங்க? என்ன மேடம் நீங்க, இன்னைக்கு பந்த், ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மி, யாரும் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்களா எங்க கூட வந்துட்டீங்கன்னா வலிக்காம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பி வைப்போம். இப்படி இல்லைன்னா மயக்க மருந்து தடவி எத்தனை நாள் எங்களுக்கு அனுபவிக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் உங்களை வச்சு செய்வோம். டாய், டேய் மச்சான், டாய், அம்மா. யாருகிட்ட? இவ என் பொண்டாட்டிடா. யாராவது இவகிட்ட வாலாட்டினீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏ கீதா, அத்தான். இதுக்கு தான் முன்னாடியே வந்து வண்டியில ஏறுன்னு சொன்னேன். தேவையா? இப்போ ஒழுங்கா வந்து வண்டியில ஏறியா இல்ல உன்னை நான் தூக்கிட்டு போட்டுமா? இல்ல அத்தான், இதோ வந்துடுறேன். அது எவனாவது என் பொண்டாட்டியை சீண்டணும்னு நினைச்சிங்க கொன்னு போட்டுருவேன். கீதா, அத்தான். இப்ப நீ வர போறியா இல்லையா? அத்தான் வந்துட்டேன் அத்தான். உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன் அத்தான். போலாமா? போலாம். நிப்பாங்க தெரியுமா? நீ எதுவும் மனசு வருத்தப்படல? இல்ல, நான் கிளம்புறேன். அப்புறம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன கீதா? இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன கீதா நீ இப்படி பேசுற? முன்னால இந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் என்னைக்காவது நினைச்சிருக்கேனா? இல்லைங்க, இருந்தாலும் என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க பண்ண வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீதா, இவன் மனசு மாறவே மாறாதா? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான். கீதாவை அவங்க கடத்திட்டே போயிருப்பாங்க. நல்ல வேலை அங்கேயே நின்னோம். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறா. எப்பவுமே இவன் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டாளா?